நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்கிட்ட இருக்கிற 5 வகையான மணி பிளான்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன். இந்த 5 வகையான மணி பிளான்ட்டை காமிச்சு அதோட பேரையும் சொல்லி அதோட க்ரோயிங் டிப்ஸையும் கொடுத்து நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதோட அப்டேட் தான் இது. ஏன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு செடியும். உங்களில் பல பேர் நீங்கள் ஒரு அப்டேட் போடுங்க இந்த மணி பிளான்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமான பதிவு தான் இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இது வரைக்கும் அந்த பழைய வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் இது வளர்ந்துருக்கு அப்படின்னு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மணி பிளான்ட் ரொம்ப ரெகுலராக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மணி பிளான்ட் தான். இது கோல்டன் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி பிளான்ட் அப்படின்னாலே போத்தோஸ். இது கோல்டன் போத்தோஸ். இது ரெகுலராக காமனாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு போத்தோஸை. இது வளர்க்குறதும் ரொம்பவே ஈஸியாக எளிமையாக நம்ம இதை வளர்த்துடலாம். இது ஏன் கோல்டன் போத்தோஸ்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அங்கங்கே இலைகளில் மஞ்சள் கலரில் இருக்கும். இது வெயிலில் படும்போது அந்த மஞ்சள் கலர் கோல்டன் கலரில் ஷைனிங்காக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் கோல்டன் போத்தோஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நியான் போத்தோஸ், NEON நியான் போத்தோஸ். இது கலர் நியான் கலரில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் நியான் போத்தோஸ். ரொம்ப அழகாக வளரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வளரும். பிகினிங்கில் ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டு இருந்தது. ரொம்ப ஒரு குட்டி பிளான்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கடன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட அதுக்கு நம்ம பிளான்ட்டை பாட்டை நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா வளராது. வெளியே தான் வச்சு வளர்க்கணும். இதுக்கு கலர் வெயில் எவ்வளோ படுதோ, அந்த வெயில் ரொம்ப பட்டுச்சுன்னா இது நம்ம நார்மல் கோல்டன் போத்தோஸ் மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்பவும் வெயில் படக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக சன்னோட அந்த வார்ம்த் இருக்கணும். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மஞ்சுளா போத்தோஸ். இருக்கிறதுலே ரொம்ப ரேரான போத்தோஸ் அப்படின்னா இந்த மஞ்சுளா போத்தோஸ் தான். முதல்ல நான் இதை என்ஜாய் போத்தோஸ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது மஞ்சுளா போத்தோஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் வாங்கிட்டு வந்தப்போ 2 இலை தான் இருந்தது. நீங்கள் பழைய பதிவில் கூட போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ ஒரு 2 இலையை மட்டும்தான் வச்சுட்டு நான் வீடியோவே பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 வருஷம் இதோட வளர்ச்சி ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ இனி வர்ற காலத்தில் வின்டரில் கொஞ்சம் சன்னோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகும்போது அது இன்னுமே நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மார்பிள் குயின் போத்தோஸ். இதோட இலைகளை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் தெரியும், ஒரு மேடு பள்ளம் நம்மளால் உணர முடியும், ஒரு மார்பிள் மாதிரி தெரியும் இதோட தொட்டு பார்த்தோம் அப்படின்னா. அதனால தான் இதுக்கு பேர் மார்பிள் குயின் போத்தோஸ். ரொம்ப முழுமையாக வெள்ளையாகவும் இல்லாமல் முழுமையாக க்ரீனாகவும் இல்லாமல் அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த க்ரீன் எல்லாமே நம்ம தொட்டால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சமாக அந்த ஒயிட் கலர் தர மாதிரியும் அதுக்கு மேலே இது தெளிச்சு விட்ட மாதிரியும் அந்த ஒரு மாதிரி அப்படி திட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த க்ரீன் கலரை. இதுவெல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப ரேரான ஒரு போத்தோஸு. ஆக்சுவலாக வெளியே வச்சுருக்கும்போது ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டு வந்த ஒரு போத்தோஸு. இதோட பேர் ஜேடு போத்தோஸ். இதோட இலைகள் எந்த ஒரு கலர் மிக்சிங்கும் இல்லாமல் பிளெயின் டார்க் க்ரீனாக இருக்கும். இதுவும் ரொம்பவே ஒரு ரேரான ஒரு வெரைட்டி. பட் நாங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சு அதை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு தோணுது. இப்போ கொஞ்சமாக நான் ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொண்டு போய் திரும்ப நான் போர்ச்சில் வச்சு வளர்க்க போகிறேன். இது என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசையாக இங்கே ஏற்றிட்டுருக்காங்க. இப்போ சன்னோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஏற்ற மாதிரி இருக்க ஜன்னல் வழியாக இருந்து சன்லைட் வரும். அப்போ இது இன்னமும் நல்லாவே வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரேரான ஒரு போத்தோஸ். டார்க் க்ரீன் கலரில் இருக்கும், பிளெயினாக இருக்கும். இதுக்கு பேர் ஜேடு போத்தோஸ். பழைய வீடியோவையும் போய் பாருங்கள். போத்தோஸ் எப்படி வளர்க்கணும்னு நான் 2-3 வீடியோஸ் மணி பிளான்ட் க்ரோயிங் டிப்ஸ்க்காகவே 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். பெரிய இலைகளாக வர்றதுக்கான க்ரோயிங் டிப்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்மில் அதை மாஸ்டெக்ஸ்
மாஸ்டிக்ஸில் எப்படி ஏற்றி விடுறது, எப்படி வச்சு டைப் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன். மாஸ்டிக்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கான க்ரோயிங் டிப்ஸை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவும் போட்டிருக்கேன். மணி பிளான்ட்டுக்கும் போட்டிருக்கேன், கோல்டன் போத்தோஸ், நியான் போத்தோஸ் எல்லாத்துக்குமே க்ரோயிங் டிப்ஸும் போட்டிருக்கேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.